அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல்தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம் பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே. விசாரம் என்றால் தமிழ் இலக்கியத்தில் கவலை அல்லது மன உளைச்சல் என்று பொருள். மனித மனம் ஓயாமல் ஏதேனும் ஒரு கவலையை தேடி பிடித்து உழன்று கொண்டிருப்பதை இப்பாடலில் பட்டினத்தார் மிக யதார்த்தமாக பாடியுள்ளார். அன்ன விசாரம் அதுவே விசாரம். மனிதனாக பிறந்தவனுக்கு முதலில் தோன்றும் முதன்மையான கவலை அன்னம் எனப்படும் உணவு பற்றியதுதான். இன்று உணவுக்கு என்ன செய்வது, பசிக்குமே என்ற கவலையே மனிதனை ஆட்டி படைக்கிறது. அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம். வயிற்று பசி தீர்ந்து உணவு பிரச்சனை ஓய்கிறது என்று வைப்போம். உடனே அந்த கவலை நீங்கி மனம் அமைதியடைகிறதா என்றால் இல்லை. அடுத்து வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் உடை வீடு ஆகியவற்றை எப்படி சேர்ப்பது என்ற அடுத்த கட்ட கவலை சொர்ண விசாரம் தொற்றிக் கொள்கிறது. இது எப்போதுமே தொலையாத முடியாத ஒரு பெரும் கவலையாக மாறிவிடுகிறது. நல் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம். பொருளும் சேர்ந்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு வசதி வந்தவுடன் நல் தோகையர் எனப்படும் அழகான பெண்களை பற்றிய, அதாவது நல்லதொரு துணையை தேடுவது, திருமணம் குடும்பம் பிள்ளைக்குட்டி என உலகியல் இன்பங்களை சார்ந்த கவலைகள் பலமுறை பலகால் வந்து மனதை அலைக்கழிக்க தொடங்குகின்றன. இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே. திருக்கச்சி ஏகம்பத்தில் காஞ்சிபுரம் எழுந்தருளி இருக்கும் இறைவனே, பிறவி பெருங்கடலில் சிக்கி தவிக்கும் இந்த பாவி நெஞ்சிற்கு வாழ்நாளின் ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படி மாற்றி மாற்றி எத்தனை விதமான கவலைகளை அடுக்கி வைத்திருக்கிறாய். இதிலிருந்து என் மனம் விடுபட்டு உன்னை எப்போது நினைப்பது என்று உருகி கேட்கிறார். மனித வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் இறப்பது வரை பசி பொருள் குடும்பம் என ஏதேனும் ஒரு கவலையிலேயே சுழன்று கொண்டிருக்கிறதே தவிர நிலையான இறை சிந்தனையில் ஈடுபட மறுக்கிறதே என்று மனித மனதின் இயல்பை நொந்து பாடும் உன்னதமான தத்துவ பாடல் இது.